ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் செம்ம ஜாலியான ஒரு டே. ரொம்ப நாளாக ஃபேமிலியோடு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா அதுக்கான டைம் வந்துச்சு. நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு எல்லோரும் வந்துட்டு மெரினா பீச் தான் போயிருந்தோம். அங்கே என்னென்ன பண்ணோம், என்ன சாப்பிட்டோம் அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. நாங்கள் நைட்டு பீச்சுக்கு வந்தது முக்கியமான ரீசன் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு குட்டி தான் இக்ரா வந்துட்டு ஒரு 2 வீக்ஸாக கேட்டுட்டு இருந்தா. சுத்தமாக டைம் இல்லை, அதனால் வந்துட்டு கூட்டிகிட்டு போக முடியல. அப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா அவள் சொல்லிட்டா, போனால் தான் நான் நைட்டு டின்னரே சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி. சரி, நம்ம வீட்டு பக்கத்தில் தானே இருக்குது மெரினா பீச் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்டே பிளான் பண்ணிட்டோம். சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம ஹாப்பி மெரினா பீச் போகிறது. அதுவும் நைட்டில் நீங்கள் நார்மலாக நாங்கள் ஈவினிங் டைமில் போகிறத விடுமே நைட் வந்துட்டு ஒரு 10 o'clock மேலே போனீங்கன்னா அங்கே இருக்க அட்மாஸ்ஃபியர், அப்புறம் டிராஃபிக்கே இருக்காது, ரோடே காலியாக இருக்க மாதிரி இருக்கும், ஜில்லுன்னு காற்று. அந்த டைமில் நம்ம சுட சுட சாப்பிட்ற அந்த ரைஸ் பஜ்ஜி அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் நீங்கள் போய் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், ஒரே ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இருந்துமே நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு 10:30 இருக்கும். எங்களுக்கு முன்னாடி அங்கே ஒரு பெரிய ஃபேமிலி இருந்தாங்க. இப்போலாம் பார்த்திங்கன்னா நைட் ஒரு 10:30 11 வந்துட்டு நார்மலான டைமிங்காக மாறிடுச்சு. மிட் நைட் வரைக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரோடு கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் போனது பார்த்திங்கன்னா வீக் டேஸாக இருக்கவே கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. அப்புறம் போயிட்டு ஒரு 1/2 hour வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். என்னென்னா சில்லி பீஃப், அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கனில் வந்துட்டு ஹனி சிக்கன்லேயும் வந்துட்டு போன்லெஸ் எடுத்திருந்தோம். அதுக்கப்புறமா வந்துட்டு கனவா ஃப்ரை எடுத்திருந்தோம். பசங்களுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் லாலிபாப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு வெஜ் ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, ப்ரான் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட என்ன மைனஸ் அப்படின்றதையும் உங்கள்கிட்ட சொல்லணும் இல்லையா. எப்போவுமே போனீங்கன்னா சிக்கன் ரைஸு அப்படி இல்லையா ப்ரான் அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இந்த மாதிரி கனவாலாம் வந்துட்டு ட்ரை பண்ணிடாதீங்க. ஏன்னா நேற்று அப்படி தான் இருந்துச்சு. கொஞ்சம் கனவா மட்டும் சொதப்பின மாதிரி இருந்துச்சு, சுத்தமாக நல்லா இல்லை. மற்ற ரைஸு, நூடுல்ஸு, சிக்கன் ரைஸ் எல்லாமே அல்டிமேட்டாக இருந்துச்சு. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் டயட்டில் இருக்கிறது. என்னம்மா நீ டயட் சொல்லி இது மாதிரிலாம் சாப்பிட்றிய அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. நாங்களாம் சாப்பிடல, பசங்க அதுக்கப்புறம் அண்ணா அப்பா இவங்களுக்காக தான் போயிருந்தோம். மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா இக்ரா தான். அவள் தான் சொல்லிட்டு இருந்தா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்திங்கன்னா அவள் காரம் சாப்பிட மாட்டா, அவள் பேர் வச்சு இவங்கள தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவளுக்கு பார்த்திங்கன்னா இந்த பொட்டேட்டோவில் அந்த ஸ்ப்ரிங் ரோல் வரும் இல்லையா, அது அதுக்கப்புறம் ஒரு ஐஸ் மட்டும் தான் லாஸ்ட்டாக வாங்கி கொடுத்துருந்தோம். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அண்ணா அப்பா எல்லாம் வந்துட்டு பில் பே பண்ணிட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த சைடில் அந்த உட்கார்ற மாதிரி இருந்துச்சு இல்லையா, அங்கே உட்காந்துட்டு இருந்தோம். பசங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே டிக்டாக் தான், ஒரு பக்கம் ரீல்ஸ் எடுத்துகிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்துட்டு ரொம்ப வந்துட்டு என்னமோ நம்ம தான் அந்த பீச்சில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. யாருமே இல்லை, நல்லா ஜாலியாக இருந்துச்சு. இது வரைக்கும் நீங்கள் நைட் டைமில் போனது இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆனால் 10 to 11 போயிட்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே அலோட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்துட்டு பேச மாட்டாங்க, ஒருத்தவங்க வந்து பார்க்க மாட்டாங்க, ஒருத்தவங்க வந்துட்டு கேட்க மாட்டாங்க. அது எதுக்குன்னா ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்றது மாதிரி அது ஒரு இது மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க பசங்க எல்லாருமே. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டாவில் ரொம்ப வைரலாக அந்த ஏஐ சாங் ஒன்று வந்துட்டு இருக்கு. அதுக்குமே பார்த்திங்கன்னா ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, சைலண்டாக இருந்துச்சு, சில்லுனுமே காற்று, செம்ம காற்று. அதுக்காக எங்களுக்கு போகவே மனசு இல்லை வீட்டுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ் கடை ஒரு கடையுமே இல்லை. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா என் அண்ணன் மட்டும் தான் வந்தாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட மறுபடியும் கூப்பிட்டு வெயிட் பண்ண சொல்லிட்டு அவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா ஐஸ் கலெக்ஷன் நைட் டைம் அப்படினாலும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அந்த கார்டில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது. பசங்க அதை பார்த்துட்டு இது வேணும் அது வேணும் பார்த்திங்கன்னா அவங்க லாஸ்ட்டாக சொல்லிட்டாங்க. எங்கள்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த கார்னோட்டோவும் குல்ஃபி மட்டும் தான் இருக்குது. அதுலேயுமே குல்ஃபி பார்த்திங்கன்னா 2 பீஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பசங்க எல்லாருக்குமே கார்னோட் வாங்கிட்டு அப்பா அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மாவுக்கு மட்டும் குல்ஃபி வாங்கி கொடுத்துருந்தோம். நாங்கள் எல்லாருமே வந்துட்டு கார்னோட்டிலே நிறைய வெரைட்டி இருந்துச்சு. பட்டர்ஸ்காட்ச், ஸ்ட்ராபெரி, அதுக்கப்புறம் வெண்ணிலா, டபுள் சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா பசங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு வெரைட்டியில் ஐஸ் வாங்கியாச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கரண்ட் தான் வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். யார் யாருக்கெல்லாம் இது ஃபேவரட் சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நாங்கள் உட்காந்துட்டு இருந்தோம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு பைக்கில் இதெல்லாம் இருந்துச்சு. ரொம்பவுமே ஹெல்த்தியான பொருள் தான் எல்லாமே. கருப்புளுந்து கஞ்சி, அதுக்கப்புறம் வந்துட்டு மோர், பருத்தி பால், பால்கோவா, அதுக்கப்புறம் வந்துட்டு சிறுதானிய லட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு பால்கோவா மட்டும் ட்ரை பண்ணியிருந்தோம். அதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் ஒரு 1/2 hour உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். எங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்புறது சுத்தமாக மனசே இல்லை. ஏன்னா கிளம்பலான்னு பிளான் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அப்போ கொஞ்சம் காற்று வந்துட்டு ஹெவியாக அடிக்குது. சரி இன்னும் ஒரு 5 minutes அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு 11 o'clock ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அண்ணா அண்ணி எல்லாருமே பார்த்திங்கன்னா பைக்கில் வந்துருந்தாங்க. அப்பா வந்துட்டு பசங்களை கூப்பிட்டு பைக்கில் வந்தாங்க. அதுக்கப்புறம் நான், அக்கா, அம்மாலாம் வந்துட்டு ஆட்டோவில் தான் வந்துட்டு இருந்தோம். நேற்று நைட்டு எங்களோட டே இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.